கண்ணீரில் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் இறைவனின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களின் கண்ணீரை துடைக்கவே மிகவும் பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இயேசு அழைக்கிறார் ஊழியம். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் தலைமையில் மக்களின் கண்ணீர் துடைக்கப்பட அநேக திட்டங்களை இயேசு அழைக்கிறார் ஊழியம் செயல்படுத்தி வருகிறது. இறைவனின் சித்தப்படி ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டங்களின் மூலம் அநேகமாயிரம் மக்கள் இறைவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தங்கள் வாழ்வில் பெற்று வருகின்றார்கள். என்னுடைய பேர் நேசன். காரைக்குடி பக்கத்தில் சருகணி என்ற கிராமம். நான் ஒரு சிவில் இன்ஜினியராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு முதுகுல வலி ஏற்பட்டது. அந்த வலியின் காரணமாக நான் டாக்டரை போய் பார்க்குறது, அவர் சில மருத்துவங்களை செய்வார். அந்த மருத்துவம் அந்த நேரம் குணமாகும், சரியாக போகும். 1 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வலி சிவியர் ஆயிடுச்சு. என்ன வலின்னா, நான் படுத்திருக்கும்போது படுக்க முடியாது. அந்த பேக் போனெல்லாம் ஃபுல்லாக வலிக்கும். இந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்கும், இந்த பக்கம் திரும்பினாலும் வலிக்கும். அப்படி ஒரு வலி. ஸோ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பேன் பகல் நைட்டில். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு தூங்கணுங்கிறது காலையில் அதிகாலை 4 மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ரொம்ப வலி என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் அவர்களை பார்த்தோன்னே அவர் சரி எல்லா மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் கேட்டார். கேட்டுட்டு சரி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். எம்ஆர்ஐ ஸ்கேனு போய் எடுத்தோம். திங்கட்கிழமை அன்னைக்கு பணம் கட்டி எடுத்ததுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் தான் ரிசல்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட் கொடுத்த உடனே கேன்சர் போல் தெரியுது, கடவுள் தான் காப்பாற்றணுங்கிற அந்த வார்த்தையும் சொன்னது அவர் தான். கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற சொன்ன வார்த்தையை சொன்னார். எனக்கு தெரியாது, கேன்சருங்கிறத தெரியாது. என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சொன்னவுடனே என்னால் தாங்க முடியல, ரொம்ப என் மனசு உடஞ்சி போயிடுச்சு. நான் போய் தனியாக இருந்து அழுதேன். அவங்க ரொம்ப டல்லாக இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதுக்கடையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேற ஒரு டாக்டர்கிட்ட போவோம், நான் கொஞ்சம் ப்ராப்ளம் சொன்னால் அவர் வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன்னு சொன்னார். அவர் பார்த்துட்டு சொல்லிட்டார், இது கன்ஃபார்மாக கேன்சரு. அப்போ தான் நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் ஒன்றும் தெரியலை. அந்த நேரம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் நமக்கு இப்படி வந்துச்சு, எதனால் இப்படி வந்துச்சு. நானும் உங்களை பார்த்து ரொம்ப இதாக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்குள்ளே அந்த நிமிஷத்துலேருந்தே அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தேன், தைரியமாக இருங்குங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அந்த தைரியத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்குள்ளேயும் உருக்கங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இது கடவுள்கிட்ட நம்ம கெஞ்சாலைன்னா இது நடக்காது, எல்லாரை போல் நமக்கும் கேன்சரு, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்கிடையில் என்னை அட்மிஷன் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து என் மனைவி ஜீசஸ் கால்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணுவோம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த டயத்தில் தான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த மாதிரி 72 மணி நேரம் நம்ம தேசத்துக்காக பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதுக்காக ஜெபம் பண்ணுற ப்ரேயரில் டாக்டர் பால் தினகரன் ஐயா சார்ஜ் மைதானத்தில் கடைசி அந்த க்ளோசிங் ப்ரேயர் நடக்குது, அங்கே கலந்துக்குன்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. சார்ஜ் மைதானத்துக்கு போனோம். போயிட்டு அங்கே ப்ரேயரில் கலந்துக்கிட்டு ஜெபம் பண்ணோம். இப்போ ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இது தேசத்துக்காக நடக்கிற ப்ரேயரு, ஜீசஸ் கால்ஸ் நடத்துகிற ப்ரேயரு, அதனால் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள வியாதிகள், உங்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த கடைசியில் சொன்னாங்க. ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது இயேசுவுக்குள் இருக்கும் அதே மகிமையான ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேசத்திற்கு ஜெபித்து விட்டு நீங்கள் போகும் பொழுது அவர் உங்களோடு கூட வரப்போகிறார், உங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. யோபை போல தேசத்திற்காக அழுதிருக்கும் அது பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளும் அது மக்கள் அனைவருக்கும் இனி இக்கட்டு இருக்கக்கூடாது. இழந்தவைகள் எல்லாம் 2 மடங்கு இன்று இரவு திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வரட்டும், வரட்டும். சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் ரிசல்ட் சனிக்கிழமை. ஒவ்வொரு ரிசல்ட்டு நான் வாங்க போகும்போதும் என்னுடைய ஹார்ட் பீட்டை பார்த்தா அவ்வளோ வேகமாக அடிக்கும். கடவுளே ஒன்றும் இருக்கக்கூடாது, கடவுளே ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரிசல்ட் நான் வாங்க போய் டாக்டரை ஃபேஸ் பண்ணும்போது நானாகவே இருக்க மாட்டேன், அவ்வளோ ஒரு இதாக இருந்தேன். அந்த டாக்டர் சொன்னாங்க, நெகட்டிவ் தான் வந்திருக்கு, காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரிசல்ட்டை சொல்லுவேன். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு உங்களை ஓடி வந்து பார்த்து அப்போவே எனக்கு
ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள்ட்ட வந்து நான் அதை பகிர்ந்துக்கிட்டேன். 7 இடத்துல எடுத்த பயாப்சிலையும் ஒரு இடத்துல கூட அந்த நோய்க்கான அறிகுறி இல்லை அப்படின்ட்டாங்க. எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. கடவுளுக்கு அப்போயும் நாங்கள் பைபிள் எடுத்து அந்த இடத்துலையே நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த டாக்டர் வந்து எங்களை வந்து ஃபைனலாக வந்து பார்த்தாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது இது எப்படி எங்களுக்கு சொல்ல தெரியல, இது எப்படின்னு இருக்குன்னு இருந்தது. ஆனால் கடைசியில் பயாப்சி வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் பயாப்சியில் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் உங்களுக்கு அந்த பயாப்சியில் வந்து இல்லைன்னு வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் வந்து நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போகணும். பக்கத்தில் ஒரு டியூட்டி டாக்டர் இருந்தாங்க. இவங்களுக்கு நாளைக்கே டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான காரியம் பொது மேடையில் நின்று லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசி ஆண்டவருடைய மனது உருக்கத்தினால் நிரம்பி அவர்களுக்கு ஜெபிப்பது தான். அது என்னால் உண்டாகிறதல்ல. இந்த திரளான ஜனங்களை பார்க்கும்போது உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் அருள்நாதர் இயேசுவின் மகிமையான பிரசன்னத்தை என்னை நிரப்பும்படி செய்கிறார். அந்த நேரத்திலே ஒவ்வொருவர் பிரச்சனையும் ஆண்டவர் எப்படி சிலுவையில் சுமந்தாரோ அப்படியே சுமக்கத்தக்கதாக, அவர்களுடைய பிரச்சனையை அறியத்தக்கதாக ஒரு ஆவியை கர்த்தர் எனக்குள் ஊற்றுகிறார். அதன் மூலமாக தான் தனிப்பட்ட நபர்களுடைய பெயர்களை அவர் எனக்கு அறிந்து கொள்ளும்படியாக வழி செய்கிறார். அவருடைய பிரச்சனைகளை, பாடுகளை அறிந்து கொள்ளும்படி வழி செய்கிறார். இன்னும் ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதையும் ஆண்டவர் நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு அருள் புரிகிறார். அந்த நேரம் பாருங்கள், இந்த அறிவு, அந்த வெளிப்படுத்தல் எனக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஆண்டவருடைய பிரசனம் என்னை நிரப்புகிறது. ஆனந்த மகிழ்ச்சி என்னை நிரப்புகிறது. இன்னும் அத்தனை பேருடைய பெயர்களை அவர் பரலோகத்தில் அந்த நேரத்தில் எழுதும் பொழுது மிகப்பெரிய ஆனந்தம். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் வேண்டாமா? உங்கள் பெயரையும் அவர் பரலோகத்தை எழுத வேண்டாமா? அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கணக்கில் அவர் எழுத வேண்டாமா? அதற்கு ஒரு வழி உண்டு. இந்த கூட்டங்களின் செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக ஜெபம் பண்ணலாம். முழு செலவையும் ஏற்பது கடினம்தான். ஆனால் பலரான காணிக்கையை இந்த கூட்டங்களுக்கு என்று கொடுங்க. ப்ரேயர் ஃபெஸ்டிவல் ஸ்பான்சர்ஷிப்லாம் இன்னும் நாக்பூரிலும் கடப்பாவிலும் விரைவில் கூட்டங்களை நடத்தப் போகிறோம். அந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றே ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி அதை செய்வது என்பதை நண்பர் கூறுகிறார். கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் இருதயத்தை தரவும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பட்டு. இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் தனித்தனியான ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக ஜெபித்து இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமாக நீங்கள் வழங்கி வரும் அன்பின் காணிக்கைகளுமே. தொடர்ந்து தாங்கிடுங்கள். ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களுக்கான சரியான பிரதிபலன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் வந்தடைவது 100 மடங்கு நிச்சயம். உங்கள் உதாரத்துவமான நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரம், எண் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. உங்களது நன்கொடைகளை எங்களது இணையதளத்தின் மூலமாகவும் மிகவும் பாதுகாப்பான முறையில் அனுப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக சென்று உங்கள் நன்கொடைகளை நீங்கள் செலுத்தலாம். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், இந்த ஆலயத்தை என்னுடைய மகிமையினால் நிரப்புவேன். இந்த ஆலயத்தை என் மகிமையினால் நிரப்புவேன். எந்த ஆலயம்? 1 கொரிந்தியர் 3:16, இன்னும் 1 கொரிந்தியர் 6:19 கூறுகிறது, நீங்களே அந்த ஆலயம்,
நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் உங்களை அவருடைய ஆலயங்களாக மாற்றி இருக்கிறார், புதுப்பித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஆலயமாகிய உங்களுக்குள் ஆண்டவர் அவருடைய மகிமையை அனுப்ப போகிறார். இது வரைக்கும் சோர்ந்து போய் துக்கத்திலும் இருளிலும் வேதனையிலும் இழப்பிலும் தவிப்பிலும் சஞ்சலப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்குள் இறைவன் அவருடைய மகிமையை அனுப்ப போகிறார். இது ஒரு மனிதனால் உண்டாகிற காரியம் அல்ல, இது உங்களால் உண்டாகிற காரியம் அல்ல, இது சர்வ வல்லவரால் உண்டாகிற காரியம். This is done by God. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதை நம்பிதான் இன்று பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறீர்கள். அதை நம்பிதான் டெலிவிஷனில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் என்னுடைய மகிமை விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்குள் இறைவனுடைய மகிமை இறங்கும் பொழுது என்ன நடக்கிறதாம்? ஆகாய் 2:9 ஆண்டவன் சொல்கிறார், அங்கே சமாதானத்தை கட்டளையிடுவேன். அங்கே சமாதானம் 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 உண்டாயிருக்கு. தைரியமாயிருக்கு. இன்று ஆண்டவர் உங்கள் சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றும் பொழுது உங்கள் வாழ்வு முழுவதும் இன்று முதல் இறைவனுடைய சமாதானத்தினால் நிறைந்திருக்க போகிறது. நிறைந்திருக்க போகிறது. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவனே, என் வாழ்வை சமாதானத்தினால் நிரப்ப போகிற தயவுக்காக நன்றி நன்றி நன்றி, அதை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்று இரவு நம் இருதயத்தை அவருக்கு திறப்போமா? இந்த சமாதானம் எப்படி நமக்குள் வருகிறது? ஏசாயா 9:6 கூறுகிறது, அவரே சமாதான பிரபு. யோபு 25:2 கூறுகிறது, அவர் பரத்தில் உட்கார்ந்து கொண்டு சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சமாதானத்தை சுமந்து கொண்டு நமக்குள் அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது அந்த சமாதானம் என்ன செய்கிறது? அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். சங்கீதம் 29:11 அதை வாசிக்கிறோம். I myself will bring peace to you. நீ சமாதானத்தை தேடுவதல்ல, நீ காரியங்களை நடப்பித்து இதை விட்டுவிட்டு அதை விட்டுவிட்டு இதை செய்து அதை செய்து அந்த மனிதனிடம் சென்று இதை செய்து அந்த குடும்பத்தினருக்கு இதை செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எண்ணாகமம் 6:26, 1 நாளாகமம் 22:19 இந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், நானே உனக்கு சமாதானத்தை உருவாக்குவேன். I the Almighty God, சர்வ வல்லமுள்ள தேவன், இயேசு என்ற பெயரிலே உன் இருதயத்திலே வருவேன், உனக்கு சமாதானத்தை உருவாக்குவேன் என்கிறார். அப்பொழுது சங்கீதம் 147:14 படி நம்முடைய எல்லைகளிலெல்லாம் சமாதானம், எல்லைகளிலெல்லாம் சமாதானம், நம்மை சுற்றிலும் எல்லாம் சமாதானமாக இருக்கிறது. எல்லைகளிலெல்லாம் சமாதானம். சமீபத்திலே ஒரு குடும்பத்தினரை சந்தித்தேன். அவள் சொன்னார்கள், எங்க தாத்தாவுடைய அப்பா 4 தலைமுறைக்கு முன்னதாக எங்கள் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் வந்த பொழுது, பண வீக்கம் வந்த பொழுது, வேலை இல்லை, பிசினஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சு, பணத்திற்கு மதிப்பு இல்லை. அந்த நேரத்திலே அவரிடம் இருந்த பணத்தை வைத்து 100கணக்கான ஏக்கர்களை அவர் வாங்கி போட்டார். எதற்காக? அவருடைய ஆடுகள் தீனி தின்னுவதற்காக, மாடுகள் தீனி தின்னுவதற்காக. ஆனால் நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. திடீரென்று ஒரு நாள் இந்த ஆடுகள் எல்லாம் சாகும் நிலைக்கு வந்துவிட்டதை அவள் கண்டார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் சொன்னார்கள், ஏதோ பூமியிலிருந்து கருப்பாக ஒரு ரசாயன பொருள் போல வெளியே வருகிறது, அதை இந்த ஆடுகள் குடித்து விட்டது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது விஞ்ஞானிகளை அழைத்தார்கள், இது என்ன என்று பார்க்கும்படியாக. அப்பொழுது அவர்கள் கண்டது, அந்த நிலங்களிலெல்லாம் எண்ணெய் வெளியே வர ஆரம்பித்தது. There was oil in all the land. காடாக வாங்கி போட்ட அந்த நிலங்கள் எல்லாம் எண்ணெய் கிணறுகளாக மாறினது.
ஒரே நாளிலே அந்த மனிதர் கோடீஸ்வரராக மாறிவிட்டார். எல்லைகளிலெல்லாம் எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். நமக்கு ஆசையா இருக்குது இல்ல, நம்ம வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எண்ணெய் கிணறு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தண்ணியே வர மாட்டேங்குது, எங்கெங்க எண்ணெய் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லிக்கொண்டு இருக்க கூட. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணெய் கிணறு அல்ல, அதனால் காசு வரும், பொருள் வரும், கனம் வரும், அவ்வளவுதான். ஆனால் நான் உனக்கு சமாதான கிணறை வைத்திருக்கிறேன், சமாதான கிணறை வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் அந்த சமாதானம் உனக்குள் உற்பத்தி செய்யும்படியாக உன் எல்லைகளில் எல்லாம் சமாதானத்தை வைத்திருக்கிறேன். அந்த சமாதானம் உனக்கு ஜீவனை தரும். சமாதான கிணறை கொடுத்து இந்த உலகத்திலே நாம் வாழும்படி அவர் வழி செய்கிறார். அந்த குடும்பத்தினர் 4 தலைமுறைக்கு என்றும் கூட வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அதை வைத்து தான தர்மம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று உங்கள் பரம தகவல் சமாதானத்தை பரம்பரை பரம்பரையாக கொடுத்து உங்களை வாழ வைக்கும்படியாக வந்திருக்கிறார். தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய சமாதானம் வரும் பொழுது அது சகல பாவத்தையும் அழிக்கிறது, சகல சாபத்தையும் அழிக்கிறது, சகல குற்ற உணர்வையும் அழிக்கிறது, சகல பிசாசின் தீங்கையும் அழிக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது. உங்கள் எல்லைகளில் எல்லாம் சமாதானம். இந்த சமாதானம் என்ன செய்கிறது? 1 ராஜாக்கள் 4:24 வாசித்து பாருங்கள். சாலமோன் சொல்லுகிறான், என்னை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருக்கிறது. On all sides I have peace. என்னும் சங்கீதம் 85:8 ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் கூறுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் சமாதானத்தை கூறுவார். முக்கியமாக மல்கியா 2:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே சாட்சியாக ஒரு வீட்டில் பிரவேசித்து வாழ்கிறார். ஆண்டவர் சமாதான பிரபுவாக நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றும் பொழுது நம் வீட்டிற்குள் பிரவேசித்து வாழ ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் செய்யும் முதலாவது காரியம், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே அவர் சாட்சியாக இருக்கிறாராம். ஏனென்றால் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவரே அந்த உறவில் சாட்சியாக தோன்றுகிறார், சமாதான சாட்சியாக தோன்றுகிறாராம். சில வீடுகளில் ஒரு வாசகத்தை போட்டிருப்பார்கள், Christ is the head of this home, an unseen listener to every conversation. இயேசுதான் இந்த வீட்டின் தலைவர். அவர் மறைவாக இருந்து இங்கு பேசப்படும் சகல வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று வீட்டிலே வாசகம் போட்டிருப்பார்கள். அது உண்மை. கணவனுக்கும் மனைவிக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். அவர்களுக்குள் துரோகம் வந்துவிடக் கூடாது. அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இருக்க வேண்டும், உறவிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று அவரே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவிலே அவர் தங்கி சமாதான சாட்சியாக இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தினரை சந்தித்தேன். அவர்களுக்கு 25வது வருட ஆனிவர்சரியாக அது இருந்தது. பிள்ளைகள் இருந்தார்கள், பேர பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் நாங்கள் தனி வீட்டில் இருந்தோம். ஆனால் 2 பேருடைய அப்பா அம்மாவும் அதே தெருவில் இருந்தாங்க. 3 வீடும் ஒரே தெருவில் இருந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில் என் மனைவி சமைத்து எனக்கு சாப்பாடு அனுப்புவாள். ஆசையா என் மனைவி சாப்பாடை சாப்பிடணும்னு தரப்பேன். மத்தியானம் பசியில சாப்பிட ஆரம்பிப்பேன், ஒப்பே இருக்காது, பயங்கர கோபம் வரும் எனக்கு. சரி, இன்னைக்கு ராத்திரி ஒரு கை பார்த்துக்கலாம். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, உங்க பங்கும் அப்படிதான் நினைக்கிறேன். சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு எப்படா வேலை முடியும்ட்டு மனைவியை திட்டுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு நான் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் பெல் அடிச்சா யாரு கதவை திறப்பா? என் மனைவியுடைய அம்மா, என் மாமியார். வாங்க தம்பி வாங்கன்னு கூப்பிடுவாங்க.
கரெக்டாக வந்துடுவாங்க. எங்க மனைவியை திட்டுறது, ராத்திரி வரைக்கும் இருப்பாங்க. அதே போலதான் மனைவி சொன்னாங்க, இவரும் அப்படிதான். உங்களை சில பேர் சொல்லக்கூடும், கணவன் ஆபீஸுக்கு போன பிறகு இந்த போனை ரீசார்ஜ் பண்ணாம போயிட்டாரு, இப்ப யார்கிட்டயும் என்னால பேச முடியல, வரட்டும் ஒரு கை பார்த்துக்கலான்ட்டு நீங்க சொல்லக்கூடும். அதே போலதான் அவர்களும் பாரு உப்பு வாங்கி கொடுக்காம போயிட்டார், காசெல்லாம் வச்சிருக்கிறாரு, பர்ஸ்ல காசை எடுத்துட்டு போயிட்டார் என்று அவர்களுக்கு கோபம். ராத்திரி வரட்டும் ஒரு கை பார்த்துக்கிறேன். 6 மணி ஆகும், கரெக்டா புருஷனுடைய அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. என்னடா இது, அவர் வருவார் ஒரு கை பார்த்துக்கலான்னு பார்த்தா என் மாமியார் வந்துட்டாங்களேன்னு அந்த அம்மாவுக்கு கஷ்டமாயிடும். சொல்லுவாங்க, கரெக்டா வருவாங்க, ஒன்னும் திட்ட முடியாது. சாயந்தரம் அவருக்கு சாப்பாடு சமைச்சு இதை பார்த்து அதை பார்த்து எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிரும், படுக்கைக்கு போயிடும், திட்டவே முடியாது. இப்படியே கர்த்தரைகளை காப்பாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். மாமியாரை அனுப்பி அல்ல, இயேசுவே வருவார். இயேசுவே உங்களுக்கு சாட்சியாக இருப்பார். கணவன் மனைவிக்குள் சாட்சியாக இருப்பார். கவலைப்படாது. இந்த நாளிலும் அதற்கேற்ற வகையிலே உங்கள் வீட்டிலே அவர் பிரவேசிப்பார். இந்த சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உள்ளத்தை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனி உங்கள் சரீரம் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆலயம். இயேசு உங்கள் சரீரத்திலே தங்குகிறார். அவரே உங்களுக்கு சாட்சியாக குடும்பத்தில் இருப்பார். அப்படியே இரும் அப்பா. கணவன் மனைவி உறவுகளில் ஏசப்பா நீரே சாட்சியாக இரும் அப்பா. இந்த உறவுகள் பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு, இன்பத்தோடு, சமாதானம் நிறைந்ததாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ லார்ட். நோயுள்ள பாகங்களில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மார்பில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை குணமாக்குகிறார். நோய்களை கொண்டு வந்த பிசாசுகளையும் இயேசு துரத்துகிறார். தேங்க்யூ லார்ட். இயேசப்பா, தழும்புகள் நிறைந்த உமது கரத்தினால் உமது பிள்ளைகளை தொடும் அப்பா. ஹீல் தி மாஸ்டர். இயேசப்பா, சுகமாக்கு ராஜா. உமது ஜீவன் நமது பிள்ளைகளுக்குள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. போல்லாத நோயை இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைவதாக, வீசிங் மறைவதாக, புண்கள் காய்ந்து போவதாக, வலிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பா, இல்லாத உறுப்புகள், செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது உருவாகட்டும் என்று ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அற்புதமாக அந்த உறுப்புகள் உருவாகட்டும், நார்மலாக உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறேன். வேண்டாத growth எல்லாம், கல்லெல்லாம் இப்பொழுது கரைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். முழு விடுதலை உண்டாகட்டும். ஏசப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை உடனே தார். நாளைக்கே வரட்டும். குழந்தை இல்லாதவர்கள் கர்ப்பத்திலே ஒரு குழந்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பணம் வரட்டும், வீட்டை கட்டும், எதிர்காலம் செழிக்கட்டும். விசுவாசத்தை கனம் பண்ணும். மது ஒளி பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய எக்ஸாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கவலையே இருக்கக்கூடாது. எல்லா நன்மைக்கு எதுவாக இருக்கும். உயர்ந்த நிலையில் உங்களை கொண்டு வரும்படியாக ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாக எழுது. உன்னை ஆண்டவன் உயர்த்த போகிறார். என் அருமை மகளே, என் அருமை மகனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இப்பொழுது அதற்காக அவரிடம் மன்றாடுவோமா? இயேசப்பா,
இன்று உமது மகள் எழுத போகும் இந்த பரீட்சையை ஆசீர்வதிய சுவாமி, ஆசீர்வதி. இந்த பரீட்சை ஆசீர்வாதமாய் உமது பிள்ளைக்கு இருக்கட்டும். உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்கத்தக்கதாக விசேஷித்த ஞானம், ஞாபக சக்தி உமது பிள்ளையை நிரப்புவதாக சுவாமி. அழகாக எழுதத்தக்கதாக உமது வெளிப்பாடு, உமது வழி நடத்துதல் உமது பிள்ளையுடைய இருதயத்தில் இறங்கட்ட சுவாமி. எல்லாம் ஞாபகத்திற்கு வரட்டும், எழுதுவதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும், எழுதும்படியான பலன் உமது பிள்ளையை நிரப்பட்டும். உயர்ந்த மதிப்பெண்களை நீர் உமது பிள்ளையை இந்த பரீட்சையின் மூலம் பெறும்படி அருள் புரிய ராஜா. ஆசீர்வாதத்தை உமது பிள்ளையின் மீது வைக்கிறோம். உமது மகிமை விளங்குவதற்காக நன்றி, நீ கூட செல்வதற்காக நன்றி இயேசுப்பா. உமது பிள்ளையை நேசிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Wish you all the best.